என்னோட பேர் சரஸ்வதி. என்னோட சன் இங்கே ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் படிக்கிறாரு. இன்னைக்கு நான் கிளாஸ்க்கு அப்சர்வேஷன் கிளாஸ்க்காக வந்திருந்தேன். மேம் துர்கா மேம் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தாங்க. அட்வர்ப் பற்றி எடுத்தாங்க. ரொம்ப அழகாக எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பசங்களை எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க. அட்டென்ஷன் பக்காவாக பண்ணிட்டு கிளாஸ் எடுத்தாங்க. கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு டிப் கிளாஸ் எடுக்கும்போது பசங்களை திரும்ப திரும்ப ஒரு 2 லைன்ஸ்க்கு ஒரு டிப் அவங்க என்ன சொன்னாங்க அதை திருப்பி பசங்க அதுக்கு எக்ஸாம்பிளோட பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிங்கை கொடுத்து அது மூலயமா பசங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்றத ரிங்கு அது ஒரு பக்கம் பிளேவே மெத்தடில் பசங்க விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்றத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரே டைமில் டைம் மைண்ட் 2 பக்கம் வேலை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு டிப்பும் ஒரு 5 மினிட்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு திரும்ப எல்லா பசங்கள்கிட்டையும் எக்ஸாம்பிளோட யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு திரும்ப அடுத்த செக்ஷனுக்கு போனாங்க. அட்வர்ப்ன்றதே அவ்வளோ விளக்கத்தோட எக்ஸாம்பிளோட ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஒர்க்கோட அவங்க சொல்லி கொடுத்தாங்க. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அளவுக்கு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது பசங்க கிளாஸ்ல இருக்கும் போதே அது படிச்சிருவாங்க. வீட்டில் போய் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணணும்னு ஐடியா தேவையே இல்லை. ஏன்னா மிஸ் அந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லி புரிய வச்சுட்டாங்க. ஸோ பசங்கள்கிட்ட அது எப்போ கேட்டாலுமே அந்த பிளேவே மெத்தடில் சொல்லி கொடுத்தனால அதை ரீகால் பண்ணி சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பசங்க வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணணுன்ற தேவையே கிடையாது. ரொம்ப கிளாஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.